பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே தெற்காசியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் தொடங்கியது. இதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்ததை அடுத்து பந்தய சாலையின் சீறி பாய்ந்த கார்களை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஆனால் முந்தைய நாள் பெய்த மழை காரணமாகவும் மேலும் சில பல காரணங்களாலும் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தகுதி சுற்று போட்டி நடத்தப்படவில்லை. அதே நேரம் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குவதாக இருந்த பயிற்சி போட்டிகள் இரவு 7 மணிக்கு மேல் தொடங்கி நடைபெற்றது. முன்னதாக மாலை 5 மணி அளவில் ஏராளமான வீரர்கள் ரசிகர்களை உற்சாகமூட்டும் வகையில் கார் சாகச நிகழ்ச்சியை நடத்தி காட்டினர். இந்த நிகழ்வை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மூன்றரை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவு திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு ஆசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவு திடலில் தொடங்கி மீண்டும் அங்கேயே சென்றடையும் வகையில் பந்தயம் அமைக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயம் நடைபெறும் இந்த சாலை சர்க்கியூட்டில் 19 வளைவுகள் அமைந்துள்ளது. இது பந்தய பாதை ஓட்டுநர்களுக்கு கடும் சவாலாக அமைந்தது. தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர கார் பந்தயம் நடத்தப்பட்டதால் இதனை காண்பதற்கு பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். முன்னதாக 10வது மற்றும் 19வது வளைவுகளில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக சிறிய பிரச்சனை எழுந்ததால் சலசலப்பு உண்டானது. சரியான நேரத்தில் பயிற்சி போட்டிகள் தொடங்காத நிலையில் பொதுமக்கள் இலவசமாக காண்பதற்காக அனுமதிக்கப்படுவதாக சொன்ன இடத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படாததால் பலரும் ஏமாற்றமடைந்தனர். அதே நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவைகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் அருணாச்சலம் மற்றும் ராகுலுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.